ஒரு பெண் டிரைவிங் லைசன்ஸுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தேர்வுக்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த ஆர்டிஓ ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு அந்த அம்மா சொல்கிற பதில் அவருக்கு திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லிவிட்டு லைசன்ஸ் கொடுக்க மறுத்து அனுப்பிடுறாரு. 2வது முறையும் அவங்க அப்ளை பண்ணிவிட்டு மறுபடி போகிறாங்க. 2வது முறை போகிறப்பவும் அவருக்கு அவங்க சொல்கிற பதிலில் திருப்தி இல்லாமல் அந்த அம்மாவை லைசன்ஸ் கொடுக்காம திருப்பி அனுப்பி விட்டுறாரு. 3வது முறை இந்த அம்மா போய் இந்த அம்மா சொல்கிற பதில் அவருக்கு திருப்தி அளிக்காதனால 3வது முறையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. 4வது முறையும் இந்த அம்மா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்போது இந்த அம்மா சொல்கிற பதில் அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுக்க மறுத்துடுறாரு. இப்போ அந்த அம்மாவுக்கு கோபத்தின் உச்சத்துக்கு போயிடுது. என்னங்க 4 தடவை நான் சொல்கிற பதில் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கோவமாக ஆர்டிஓ கேட்குது. ஆர்டிஓ அப்படி என்ன தான் கேள்வி கேட்டார், இந்த அம்மா என்ன தான் பதில் சொல்லிச்சு, நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். ஆர்டிஓ கேட்டிருக்கார். கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் ஹைவேயில் 125 கிலோமீட்டர் வேகத்தில் காரில் போயிட்டுருக்கீங்க. அந்த நேரத்தில் ரோட்டில் எதிரெதிர் திசையில் ஒரு இளைஞனும் ஒரு வயதான முதியவரும் ரோட்டில் வந்துடுறாங்க. நீங்கள் லெஃப்டில் கட் பண்ணலான்னு பார்த்தாக்கா ஒரு 20 அடி பள்ளம், ரைட்டில் கட் பண்ணலான்னாக்கா ரைட்டில் பெரிய பாறை, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, முதல் முறை நான் இடதுபுறம் திருப்பி பள்ளத்தில் இறக்கிடுவேன்ருக்கு. 2வது தடவை அந்த முதியவர் மேலே ஏற்றிடுவேன்ருக்கு. 3வது முறை போனப்போ அந்த இளைஞன் மேலே ஏற்றிடுவேன் அப்படின்ட்டுருக்கு. 4வது முறை நான் பாறை மேலே வண்டியை ஏற்றிடுவேன். ஆர்டிஓ என்ன சொல்கிறாரு, ஏமா நீங்கள் ஒரு தடவை கூட பிரேக் அடிப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு நான் எப்படிமா லைசன்ஸ் கொடுக்குறதுன்னு கேட்டாராம். நீங்களே சொல்லுங்கள் நியாயத்தை. இந்த டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான என்னோடய சொந்த அனுபவத்தை, சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறேன். நான் இருசக்கர வாகனம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகும்போது முதல்ல பெண்கள்லாம் அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஓ என்ன பண்ணார், 2 பெண்கள் இருந்தாங்க எங்கள் டீமில், அவங்கள ஃபஸ்ட்டு ஓட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அம்மாவை ஓட்ட சொன்னார். வாங்கம்மா 8 போடணும், போய் 8 போடுங்க அப்படின்னு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியான்னு கேட்டுச்சு. அப்போவே அவருக்கு மூஞ்சி மாறி போச்சு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி தத்தி ஊற்றி லெஃப்ட்டில் காலை ஊனி ரைட்டில் காலை ஊனி வந்து நிறுத்திச்சு. போயிட்டு அப்புறம் வாங்க இங்கே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அனுப்பிட்டார். 2வது ஒரு அம்மா போச்சு. அது கால்லாம் ஊனல, அது ஆனால் ஓட்டுச்சு வண்டியை. லெஃப்ட்டு ரைட்லாம் அப்படி கரெக்டாக நிறுத்திடுச்சு. ஏம்மா வண்டியெல்லாம் கரெக்டாக ஓட்டுறீங்க, அந்த லெஃப்ட்டு ரைட்டு சிக்னல்லாம், அதாவது இண்டிகேட்டர்லாம் யாருமா போடுவா அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஃபெயில் போயிட்டு வாங்கன்ட்டார். 3வதாக நம்ம அண்ணன் ஒருத்தர் போனார். அவர் அழகாக லெஃப்ட்டு இண்டிகேட்டர் ரைட்டு இண்டிகேட்டர்லாம் போட்டு கரெக்டாக கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு அவர் ரொம்ப பெருமையாக ஆர்டிஓ பார்த்தார். நீங்கள் ஃபெயிலு, போயிட்டு அப்புறம் வாங்கன்ட்டார். ஸ்டாப் சிக்னல் யார் காமிப்பா, கடைசியாக நிறுத்தும்போது ஸ்டாப் சிக்னல் காமிக்கணும்ல, அது காமிக்கலன்னு. 4வதாக நான் போகிறேன். அவங்க 3 பேர் ஃபெயில் ஆனதுனால நான் அழகாக லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டேன், ரைட்டு இண்டிகேட்டர் போட்டேன். கரெக்டாக கடைசியாக நிற்கும்போது ஸ்டாப் சிக்னல் காமிச்சு நிறுத்தினா பாஸ் பண்ணிட்டீங்க, போயிட்டு வாங்கன்ட்டார். இப்படி தான் நான் பாஸ் பண்ணேன். இதே முதல் ஆளாவோ 2வது ஆளாவோ இருந்தாலும் நானும் ஃபெயில் தான் இருப்பேன். இது யதார்த்தம். ஓகே, நீங்கள் ரெயின்போ 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், உங்களோட மேலான கமெண்ட்டுகளை கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.